நேபாள விமான விபத்தில் பயணித்த 19 பேரும் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் 19 ஊழியர்களுடன் சென்ற விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலேயே எரிந்து சாம்பலான காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முதலில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக, 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது 19 பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் 19 ஊழியர்களோடு பயணித்த சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்டு மேலெழும்பிய உடனேயே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விமானம் வானிலேயே இருந்து கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. பயணித்த 19 ஊழியர்களும் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காத்மண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்டு மேலெழும்பிய உடனேயே கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. நொறுங்கியவுடன் தீப்பிடித்து எரிந்தது. இதில் நேபாளத்தில் இருந்து பயணித்த அந்த 19 பயணிகளும் எரிந்து சாம்பலாக இருக்கிறார்கள். நேபாள தலைநகர் காத்மண்டுவில் 19 ஊழியர்களோடு சென்ற விமானம் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஓடுதளத்திலிருந்து புறப்பட்ட உடனேயே விமானம் தடுமாறி கீழே விழக்கூடிய காட்சிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.